மதியம் வர சொல்லியே சார்ஜா பண்ணுறதுக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். சூப்பர் மார்க்கெட் போனோமா, எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு வந்தாச்சு. நான் ஆல்ரெடி இங்கே சார்ஜா குடிச்சிருக்கேன். வெறும் பாலும் பழமும் மட்டும்தான் இருக்கும். எனக்கு என்னமோ டேஸ்ட்டு பிடிக்கல. ரொம்ப திக்காக இருந்த மாதிரி இருக்கும். அதுமாதிரி ரொம்ப ரொம்ப ஐஸ் கட்டியாக இருக்கும். நம்மளால் சுத்தமாக குடிக்கவே முடியாது. இன்றைக்கும் ஹஸ்பண்ட் கேட்டாங்க, சார்ஜா வாங்கி தரேன் குடிக்கேன்ட்டு. நான் தான் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் எல்லா திங்ஸும் வாங்கித்தாங்க, நான் வீட்டிலே ரெடி பண்ணிக்கிடுதேன்னு சொல்லிவிட்டு எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்து வீட்டிலே ரெடி பண்ணிட்டேன். உண்மையிலே கடையில் போட்ட மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் நல்லா இருக்குன்னாங்க. பையனும் நல்லா சாப்பிட்டான். நாளைக்கு என் தம்பி வரணும், என் தம்பிக்கும் ரெடி பண்ணி கொடுக்கணும். அதனால் மீதி வச்சுருக்கேன். அது மாதிரி நாங்கள் இந்த மீன் ஷாப்புக்கு போனது வந்து இந்த 20 ரூபாய்க்கு இந்த கலர் வாங்குறதுக்கு. ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு 700 ரூபா செலவாயிருச்சு. மீன் தொட்டி, ஒரு 4 மீன், அதுக்கப்புறம் அதுக்கு மோட்டரு, எங்கள் அலப்புறம் ஓவராக இருந்துச்சுப்பா. ஆனால் எனக்கு இந்த மீன் தொட்டி, மீன் வளர்க்குறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா நான் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் எங்கள் வீட்டில் வந்து மீன் தொட்டி இருந்துச்சு ஹஸ்பண்ட் வீட்டில். அது எல்லாமே அதுக்கப்புறம் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒருத்தவங்களுக்கு மீன் கொடுத்துட்டாங்க. ஆனால் தொட்டி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அண்ணா வாங்கி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு என்னென்னு தெரியலை. இந்த மீன் பேக் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. அது மோட்ரு போட்டோன்னே எனக்கு ரொம்ப